அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன். இந்த வீடியோ முழுக்க யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்டவருக்கு, இருப்பிலும் ஒரு 2 விஷயம் பொதுவான விஷயத்தை தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் முயற்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்தோருக்கும் வீட்டு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதுக்கு 2 நாட்களாய் ஈரோடு அசோசியேஷன் அலுவலகத்துக்கு வந்து ஸ்வீட் கொடுத்த அனைத்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனி யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தோம். அவங்க எல்லாமே வேலூர் சார்ந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. மிக கவலையான ஒரு சூழ்நிலை. அது இல்லாத கிருஷ்ணகிரி, தர்மபுரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இன்னைக்கு வந்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு நீங்களே அது கேட்டுக்குங்க. ரொம்ப சோகமான விஷயம். ஒரு ஜெனரேஷன், ஒரு குடும்பத்துல, ஒரு வாழ்க்கையில ஒரு ஜெனரேஷன்ல எவ்வளவு அவங்க சம்பாதிக்க முடியுமோ அந்த சம்பாதிச்ச பணமெல்லாம் கொண்டு போய் அங்க போட்டு இப்போ எப்படி அவதிப்பட்டு இருக்காங்கள நீங்களே பாருங்க. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி, நானும் என்னை சார்ந்தவங்களும் இதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்க அந்த வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நான் வர்றேன். ஓகே, எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுல எத்தனை பேர் இருக்கீங்க? 4 சார். 2 பேர். நீங்க ஏடி. ஓகே, எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாதே நீங்க வந்து ரயில்வேல வேலை இப்போ வேலை இருக்கா? இல்ல, கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட் இதனால கேன்சல் ஆயிடுச்சு. அந்த டீச்சர் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ இந்த மீட்டிங்கோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு தப்பான இதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் நிறைய டைப்பான யூடியூப் எல்லாம் விடுறாங்க. இப்போ நீங்க உண்மையிலே இந்த முதல் வாட்டி வந்தீங்கல்ல, தெரிஞ்சுதா என்ன நடக்குதுன்னு? சரி, நீங்க அந்த துணியை கொஞ்சம் எடுத்துட்டு பாருங்க. அந்த துணியை கொஞ்சம் எடுங்க, அப்படியே அந்த வீடியோ பாருங்க. ஓகே, நீங்க கூட்டிருங்க. என்ன வச்சிருங்க. இது என்ன தெரியுங்களா, முதல்ல கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாமே திருப்பி வந்துடுச்சு. சரியா? எல்லாம் இங்கிலீஷ் இருக்கு. எஸ்பி சாருக்கு கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாம் திருப்பி வருது. இப்போ வந்து நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், அந்த சிடி வந்திருக்கு, சிடி வரும் வரு. இப்போ சிடி வந்து எல்லாம் ஒரு இன்சார்ஜ் ஆபீசர் படிச்சப்போ அவரு மாத்திட்டாரு. இனி அடுத்த ஒரு இன்சார்ஜ் ஆபீசர் போடுங்க. இனி அவர் அதெல்லாம் படிப்பாரு. இனி அவர் அதை படிச்சு இனி அவர் ஐடியால இனி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால தமிழ்நாட்டுல, இந்தியாவில் எத்தனை இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல பணம் போட்டுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே 2 விதத்திலையும் போலாம். நீங்க நேரா EOW ஈரோடு போலாம். தமிழர் போய் என்னாச்சு எல்லாம் பேசி சரி பண்ணிடலாம். நார்த்ல இருக்கிறவங்க எங்க போய் அங்க பேசி இது பண்ண முடியும்? அதுக்காகத்தான் TNES கன்வென்ஷன் இந்த பொறுப்படுத்துது. அல்லாத இது வந்து பெருசா நீங்கெல்லாம் பணம் வந்து டபுளா வந்திருக்கோம் போட்டிருப்பீங்க. நான் அதுக்கு இல்லை, உண்மையிலேயே அதுக்கு இல்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சன், இந்த 2 பேரை நம்பி சிவிலியன் மாட்டிக்கிட்டார். நீங்க சிவிலியனா? யாரெல்லாம் சிவிலியன்? இதுல எல்லாருமே சிவிலியன். நீங்க உண்மையிலே உங்ககிட்ட யாரு சார் பணம் போட சொன்னது? பட்டவளக்காரர் சொன்னாங்களா? எப்படி சொன்னீங்க? அவர் யாரு? எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் மேல ஒரு நம்பிக்கையான உண்மையாது தானே? தம்பி அப்படித்தானே? அப்ப அந்த நம்பிக்கை கண்டிப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன் உண்மையானவங்க அப்படின்னு இதை நிரூபிக்கணும். சரியா? அதனாலதான் இந்த அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு டபுளா வருது, பக்கத்து ரூட்லயும் வந்துருட்டுமே அப்படியே உள்ள ஒரே ஒரு விஷயத்தினால அவங்க போட்டதை தவிர மனசாட்சியா அவங்க வந்து உங்களை ஏமாத்தணும் நினைக்கிறது கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்ப என்னது சொல்ல வர்றேன்னா, இது இந்தியாவில் உள்ள எல்லாருமே பார்க்கணும்.
போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்மள்ட்ட கேஸ் மட்டும் இல்ல பாக்குறது. ஓகேங்களா? அது என்ன இடபிள்யூஆ இருந்தாலும் இஓடபிள்யூஆ இருந்தாலும் அது வரும்போது அவங்கள்ட்ட பிஸியா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு கேஸ் வருவோம், அது அந்த டைம்ல அதை பார்ப்பாங்களா உங்களை பார்ப்பாங்களா? அதைத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குல்லோ. நீங்க இப்போ பார்த்தீங்க, நான் இப்போ டிஎஸ்பிட்ட புதிய டிஎஸ்பிட்ட நீ நாளைக்கு வருது, நீ என்ன அப்பாயின்மெண்ட் தெரியல, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, அந்த மேடம் நீங்க வந்தப்ப உட்கார்ந்தது தானே, அதை முடிஞ்சு தண்ணி குடிக்கிறது கூட எந்திரிக்கல. இதுதான் சூழ்நிலை, இதுதான் சூழ்நிலை இங்க. அது இல்லாத நான் முதல்ல இது இவ்வளவு சிக்கல் இருக்கு, வக்கீல் பிரச்சனை இருக்கு. வக்கீல கண்டிப்பா வந்து நம்ம இன்னும் நல்ல திறமையான வக்கீல கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு தெரியுது, அதுவும் வைக்க வேண்டி வரும். ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கமா, பணம் கிடைக்கும் ஆனா லேட் ஆகும். சரியா? எதனால அப்படின்னா ஒரு 50 லட்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் செலவு பண்ணிடலாம். இது 3000 கோடி எங்கேயோ இருக்கு, 10 பேருக்கு இருக்கு, இல்லாட்டி 100 பேருக்கு இருக்கு, இல்லாட்டி பொருள் வாங்கி போட்டிருக்காங்க, எங்க இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிச்சு அரசாங்கம் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற வரை நமக்கு முக்கியமாக வேண்ட ஒரே ஒரு பொருள் பொறுமை வேணும். முதல்ல இந்த லீடருக்கு தான் சொன்னாச்சு, நீங்க எல்லாரும் அந்த லீடர்கிட்ட போய் அவரை வீட்டுல பிரச்சனை பண்ணி இன்னொரு வீட்டுல ஒன்னும் அதுக்கு யூஸே இல்லை. ஓகேங்களா? அதனால நம்பிக்கையா இருங்க. வாழ்க்கையே நம்பிக்கை தானே, நீங்க பணம் போட்டுதான் நம்பிக்கை தானே போட்டீங்க. அப்போ இதே மாதிரி இந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் நம்மளை விட்டுட்டு எக்ஸர்விஸ்மேன் இல்லாட்டி பப்ளிக் அப்படி எல்லாம் கிடையாது. ஏமாந்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அரசு. அதனால நம்பிக்கை இருக்கு. அது இல்லாத நான் இதுக்கு சார்ஜ் 2500 ரூபாய். நீங்க எத்தனை லட்சம் போட்டீங்க? 5 லட்சம். 5 லட்சத்தை கம்பேர் பண்ணா 2500 ரூபாய் பெரிய மேட்டரா? கண்டிப்பா இல்லை. ஆனால் 2500 ரூபாய் கொடுக்க முடியாத நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா வீடு அடமானம் வச்சு, நகை அடமானம் வச்சு, இந்த பணம் போனது போயிடுச்சு, அது இல்லாத வட்டியும் கட்ட முடியாது. பஸ் ஃபேருக்கு காசு. நீங்க இதுல யாரெல்லாம் 2500 ரூபாய் கொடுத்தீங்களா கொடுக்கலையா எனக்கு ஆக்சுவலி தெரியாது. எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க இதுல? 2000 யாருமே கொடுக்க முடியற மாதிரி நீங்க யாராவது இருக்கிறீங்களா இப்படிக்கு சூழ்நிலை? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க யாருக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க. 2500 ரூபாய் அனுப்பி விடுங்க. யாருக்கு கொடுக்க முடியாதோ கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். சரியா? அதுக்கு மாற்று கருத்தே. கடைசியில உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கும்போ அது எவ்வளவு நாள் இருக்குது, நான் எங்காவது பிஸியா வேற எங்காச்சும் போயிருப்பேன், மேடம் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்காக எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க அது 2500 ரூபாய் கொடுப்பீங்களா, என்ன கொடுப்பீங்களா அந்த கொடுக்கும். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போனோம், அவங்க சொல்லுவாங்க, அதை படிச்சுட்டு இது முன்ன இருக்கு என்ன இங்கிருந்து டைப் பண்ணுதோ அதுதான் நீங்க சொல்லணும். அது நீங்க கொஞ்சம் அப்படி இருந்து மாற்றி சொல்லிட்டீங்கன்னா அப்படியா வேற மாத்திக்குவாங்க. அப்ப நீங்க இங்க வரணும். இங்க வர பாருங்க, பின்னால என்ன வச்சிருக்கு, ஃபுல் கம்ப்யூட்டர் செட் வச்சிருக்கு. ஆக்சுவலி நாளைக்கு நடக்கிற மீட்டிங்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டரோட இஓடபிள்யூ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கொடுக்கறதாகவும் காம்ப்ளிமெண்டா கொடுக்கறதாகவும் ஒரு ஸ்டாஃபை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நாங்க பண்றோம் அப்படின்னு உள்ள மீட்டிங்ல பேசுறதுக்கு தான் டிமேர் பார்த்தா இஓடபிள்யூல டிஎஸ்பி சேஞ்ச் ஆயிட்டாரு. அவர் சேஞ்ச் ஆயிட்டார். இனி அடுத்தவர்கிட்ட நான் பேசி இல்ல அப்படின்னா ஐஜிகிட்டயே பேசி நான் இந்த ஐட்டத்தை அங்க கொடுக்க வச்சு, ஏன்னா நீங்க அங்க போய் இங்க வந்து எவ்வளவு வாட்டி அலைவீங்க. அதனால அங்க ஒரு டைபிஸ்டையும் போட்டு பிரிண்டர் போட்டு, அது இன்னைக்கு நாளைக்கு முடியற விஷயம் அல்ல. அதனால தைரியமா இருங்க. ஆனதாகி போச்சு, இனி மனசு விட வேண்டாம். திருப்பி வரும், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்னாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா? வந்தவங்களுக்கு யாருக்காவது சொல்லுங்க. ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ள. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு திருமலே கால் பண்ணி சொன்னாங்க,
நீலமேகம், திருமாலு, முத்துச்செல்வம், பிராங்க்லின், நவீன் இவங்க 5 பேரும் கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன பேசினாங்க ஏதுன்னு நான் கேட்டேன். என்ன பேசினாங்க, நீலமேகம் சொல்லியிருக்காரு யாருக்கும் சொல்லாதீங்க, பணம் வந்துட்டு இந்த மாதத்துக்குள்ள மார்ச் ஏப்ரலுக்குள்ள நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோம், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ப்பே இல்லை. சரியா? இவங்க மீட்டிங் போட்டது எனக்கு தெரியும். இவர் சொன்னதுனால சொல்றேன், மீட்டிங் போட்டது தெரியும். அந்த மீட்டிங் இப்போ அவங்க ஒரு மீட்டிங் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீதான் அவர்கிட்ட வாங்கினேன், நீதான் இவர்கிட்ட வாங்கினேன், அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அவர் சொல்வார் இல்ல நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்படித்தானே 2 வருஷம் நடக்கும். அப்படித்தான் நடக்கும். அரசு முன்னால வந்து கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அதுதான் நீ சரியா இருக்கும். கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ நீயா நானெல்லாம் இனி நடக்காது. ஒரு நூலளவும் கூட நீயா நானா நடக்காது. ஓகேவா? அதனால நீ பணம் தர்றேன் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். கோர்ட் அவரை எல்லா அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி எத்தனை அப்ளிகேஷன் எத்தனை கோடி வந்திருக்குன்னு அது ரேஷியோ வச்சு பிரிச்சு கோர்ட்டு தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும். சரியா? தனிப்பட்ட முறையில அப்படி கொடுக்கறதா இருந்தால் நவீன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர்ட்டுக்கு சொல்லணும். அவங்க பெயில்ல கண்டிஷன் பெயில் இருக்கான், கோர்ட்டுக்கு சொல்லணும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, இருக்கிறத வந்துட்டு லீடர்கிட்டையும் நான் வாங்கி என் தலைமையில நான் எல்லாருக்குமே பங்கு போட்டு கொடுக்குறேன் கோர்ட்டு சொல்லி கோர்ட் எஸ்ன்னு சொல்லணும். அதுதான் முறை. ஓகேவா? அப்படி என்னாச்சும் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம முறைப்படி என்ன பண்ணணும் அதை பண்ணணும். ஓகே, இது இல்லாத நான் முதல்லயே ஒரு மீட்டிங் வந்து கிருஷ்ணகிரியில போட வேண்டியது, இப்போ அசம்பிளி திடீர்னு வந்ததுனால நான் போடல. கண்டிப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால அந்த கட்டுப்பாடு வர்றதுக்கு முன்னால கிருஷ்ணகிரியில கண்டிப்பா நான் மீட்டிங் போடுவேன். அங்க நீங்க எல்லாருமே வாங்க, குடும்பத்தோட வாங்க. மினிஸ்டர் வருவாரு, எல்லாருமே நம்ம அவர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுவோம். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மினிஸ்டர் இல்லாட்டி சிஎம் யாருன்னா தொடர்ந்து நாம வந்து அதை ஃபாலோ பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணா மட்டும்தான் ஜெயிப்போம். ஒரு வாட்டி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு, வேற வேலை இருக்கு, நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஒரு மாநாடு இருக்கும், அங்க நம்ம எல்லாரும் எகைன் நான் வருவேன், அங்க நம்ம பேசுவோம். ஓகேவா? வேற என்னமா என்ன சொல்லணும்னு சொன்னேன், என்ன சொல்லணும்? நம்ம கொடுத்த காசே தருவாங்க இல்ல அதுக்கு வட்டி தரேன்னு சொன்னாங்க, அது தருவாங்க. கண்டிப்பா வராது. நீங்க கொடுத்ததே வருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அதாவது அவர்கிட்ட இருந்து ஒரு 3000 கோடி அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்துதான் ஆகணும். அது பொறுத்துதான் ஆகணும். இப்ப வந்து மொத்தமா பெட்டிஷன் வர்றது ஒரு 1000 கோடின்னு வச்சுங்களேன். 1000 கோடி வரும்போது அவங்ககிட்ட எல்லாம் வாங்குறது ஒரு 600 கோடி தான் இருக்குன்னா 400 கோடி இந்த 1000 கோடியில கம்மியாயிடும். ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கறது, சப்போஸ் நான் 10 லட்சம் போட்டிருந்தா எனக்கு 6 லட்சம் தான் வரும் முதல்ல கேபிட்டல் அமௌண்ட். ஓகேவா? அதுல 6 லட்சம் தான், அந்த கண்டிஷன் தான். அதைத்தான் நான் நினைச்சிருக்கணும். வட்டி கமிஷன் இதெல்லாம் போச்சு. அதெல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டு ஒரு 10-30 லீடர் வெளியவே வராத போயிட்டாங்க. 1 லட்சம் போட்டவங்க வந்துட்டு 2 கோடியும் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க. யாருது? இந்த மாதிரி உள்ள அவங்க வெங்காய பிசினஸும் பண்ணல, உருளைக்கிழங்கு பிசினஸ் பண்ணல. உங்களை மண்டையில வந்து வாழறதா இல்லையான்னு லெவல்ல கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு நாள் முடியாது. அதேதான் வருமே. எது மிலிட்டரிக்கு என்ன பரவாயில்ல, பாதி சம்பளம் போச்சுன்னா கூட பாதி சம்பளம் வச்சுக்கிறாங்க. அது கூலிக்காரங்க என்ன பண்றாங்க? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் எல்லா வீடியோன்னு சொல்றேன். பட்டாளக்காரனாலும் பென்ஷன் வந்தவருக்கு ஒன்னு பென்ஷன் வரும், இல்லாட்டி சம்பளம் வரும், சர்வீஸ் இருக்கு. பாவம் கூலிக்காரர், அது நினைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டம். உன் பேர் என்னப்பா? சரிப்பா, அவன் சில முடிவு பண்ணிருக்கான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேற நீங்க சாப்பிடுங்க. அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டவருடைய அந்த மன குமுறல்கள் நீங்க பார்த்தீங்க, கேட்டீங்க. இனி ஒரே ஒரு வழி, சட்டப்படி எப்படி அது நம்ம வாங்கிறது
அதை தவிர வேற ஒரு வழியுமே இல்லை. இப்போ இதை பார்த்ததுமே எனக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, நார்த் சைடில் உள்ள அவங்க, சார் ஹிந்தியில் போடணும்னு. எனக்கு இவ்வளவு டைம் இல்லை. जो भी हिंदी वाला है इसमें कोई खास इतना बात नहीं है. जो भी और ये लोग बोल रहे हैं, आप लोग जो अभी सफर कर रहे हैं वही है. जो भी लोग इसमें रकम डाला हुआ है जरूर इधर आना है, मेरे को मिलना है. इसका अलावा कोई रास्ता नहीं है. இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளவுதான். வரும் காலங்களில் இது எப்படியெல்லாம் இது எதெல்லாம் டைமென்ஷனில் மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னவா இருந்தாலும் கடைசி வரை தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன், அது எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் கூட துணை இருப்போம். இதுக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.